காவல் அதிகாரிகள் தவறு செய்கிறார்கள் என்பது இப்பொழுதல்ல. ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேயே தொடங்கிவிட்டது. எடப்பாடி ஆட்சி காலத்திலும் அது வளர்ந்தது. நியாயமான போராட்டத்தில் ஈடுபட்ட 12 பேரை தூத்துக்குடியிலே காவலர்கள் துப்பாக்கியால் சுட்டுக் கொள்கிறார்கள். முதலமைச்சர் இந்த எனக்கு தெரியாது, நான் தொலைக்காட்சியை பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். அந்த அரசாங்கம் இருந்தவரை அதற்கு பிறகு 2 பேர் அதே தூத்துக்குடியிலே கொலை செய்யப்பட்டார்கள். சாத்தான்குளத்தை அதன் மீதும் அந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை. எங்களை பார்த்து குற்றம் சொல்கிறார்கள். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு தவறுக்கு யார் அந்த சார் என்று கேள்வி எழுப்பினார்கள். யார் அந்த சார் என்று யாருக்கு தெரியும்? அது தெரிந்தால் அந்த அவர் கைது செய்யப்பட்டிருப்பார், அந்த பெயர் தெரிந்திருக்கும். குற்றவாளி யார் என்பதை சிபிஐ தான் இப்பொழுது விசாரித்து உறுதி செய்ய வேண்டும் என்ற நிலை. அந்த குற்றவாளி பட்டியலில் ஒன்றிய அரசிலே பணியாற்றும் IAS அதிகாரி இருந்தால் அவரும் தண்டிக்கப்படுவார். ஒன்றிய அரசும் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். அதை ஏற்பார்களா? இப்போ மாநில அரசிலே காவல்துறைகள் நடவடிக்கை காவல்துறை நம்ம நீங்க பொறுப்பேற்க முடியாதுல்ல? அது மாதிரி இல்லை. பாஜகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, எல்லா குற்றத்தையும் இவர்கள் குற்றத்தை பற்றி கூட கவலைப்படவில்லை, பாதிப்படைந்தவர்களை பற்றி கவலைப்படவில்லை. இதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேட திமுகவின் குறை சொல்வதற்கு என்ன இருக்கிறது என்று பார்க்கிறார்களே தவிர அதை தாண்டி அவர்கள் மக்களுக்காக கவலைப்படவே இல்லை. வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளரும் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினருமான திரு TKS இளங்கோவன் அவர்கள் சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போது இந்த காவல் நிலைய இது மரணம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும். இதில் இப்போ சிபிஐ வசம் நீங்கள் படிச்சிருக்கீங்க. அரசினுடைய நடவடிக்கைகள் தொடர்ந்து சரியான வகையில் இருந்ததுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஆரம்பத்தில் இந்த வழக்கோட ஆரம்பம் இருக்கு இல்லையா, அந்த அஜித்குமார் அவர்கள் இறந்ததுலேருந்து 2-3 நாட்கள் காவல்துறை தரப்பில் இதை மூடி மறைப்பதற்கான வேலைகள் நடந்தது. அரசாங்கத்துக்கு பல்வேறு தவறான தகவல்களை தந்தார்கள் அப்படின்றலாம் செய்திகள் வருது. அப்பொழுது முதல்வர் கையில் வச்சிருக்கிற ஒரு காவல்துறையில் சரியானபடி செயல்பாடுகள் ஏன் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி எழுதும்ல. எதிர்கட்சிகள் அதை தான் கேட்குறாங்க. இல்லை, முதல்வர் கையில் காவல்துறை இருந்தாலும் முதல்வர் மக்கள் பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்கிறார், நிர்வாகத்தை கவனித்து கொண்டிருக்கிறார். சில தகவல்கள் அவருக்கு கிடைத்தவுடன் அது குறித்து விசாரிக்கிறார். விசாரித்த உடனே 2-3 நாட்களிலேயே காவல்துறை அதிகாரிகளை வேலையை விட்டு நீக்கிறார், கைது செய்ய சொல்கிறார். எல்லா நடவடிக்கையும் மேற்கொண்டிருக்கிறார். எந்த குற்றமும் நடந்த உடனேயே தெரியாது. இந்த யாராவது புகார் சொல்ல வேண்டும் அல்லது அங்கே சென்று யார் பார்த்திருக்க வேண்டும். இது போன்ற சூழ்நிலையில் தான் தெரிய வரும். ஆனால் தன்னுடைய நினைவுக்கு, தன்னுடைய கவனத்திற்கு இந்த பிரச்சனை வந்தவுடன் என்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமோ அத்தனை நடவடிக்கைகளையும் செய்திருக்கிறார். காவல்துறை ஈடுபட்ட காரணத்தினாலே இதை தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்க வேண்டாம் என்பதற்காக சிபிஐயிடமும் ஒப்படைத்திருக்கிறார். அந்த அளவிலே என்ன செய்ய முடியுமோ ஒரு முதலமைச்சர் விரைந்து செய்ய கூடிய அனைத்தையும் செய்திருக்கிறார் என்பதுதான் எங்களுடைய. இல்லை, முதல்வர் தரப்பிலிருந்து நீங்கள் மேல்மட்ட தரப்பிலிருந்து இந்த பிரச்சனை இல்லாவிட்டாலும் கீழ்மட்ட லெவலில் இன்னும் அந்த பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம ஏன் இன்னும் தீர்க்க சரியாக முடிவுகள் பண்ணவில்லைன்னு அதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. பொதுவாகவே காவல்துறையிலே இன்றைக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. காவல் அதிகாரிகள் தவறு செய்கிறார்கள் என்பது இப்பொழுதல்ல, ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேயே தொடங்கிவிட்டது. எடப்பாடி ஆட்சி காலத்திலும் அது வளர்ந்தது. ஒரு முதலமைச்சர் ஒரு 12 பேரை தூத்துக்குடியிலே ஒரு நியாயமான போராட்டத்தில் ஈடுபட்ட 12 பேரை தூத்துக்குடியிலே காவலர்கள் துப்பாக்கியால் சுட்டுக் கொள்கிறார்கள். முதலமைச்சர் இந்த எனக்கு தெரியாது, நான் தொலைக்காட்சியை பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். அதுவும் இந்த மாநிலத்தில் நடந்திருக்கிறது அல்லவா? முதலமைச்சரின் துறை தான் காவல்துறை, அந்த முதலமைச்சருக்கும். ஆனால் துப்பாக்கி சூட்டை அவர்கள் கலவரம் செய்யவில்லை. அவர்கள் ஒரு நியாயமான கோரிக்கையாக அங்கே தங்களுடைய தண்ணீர் கலப்படமாக இருக்கிறது, காற்று கலப்படமாக இருக்கிறது, நோய்கள் வருகின்றன, எனவே அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று 100 நாட்களை கடந்து போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மிக சாதாரண விஷயம் அது. அவர்கள் சொல்வது மாசுபட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். இங்கே மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்று ஒன்று இருக்கிறது, மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அவர்கள் போராட்டம் தொடங்கிய ஒரே வாரத்தில் இந்த மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகளை அந்த மாவட்டத்திற்கு அனுப்பி அந்த ஆலையிலே, தொழிற்சாலையிலே வெளியிடப்படுகிற நீர் எங்கே கலக்கிறது, அந்த காற்று எப்படி மாசாகிறது என்பதையெல்லாம் ஆய்வு செய்து அந்த தொழிற்சாலை நிர்வாகத்திடம் அதை சரி செய்து கொள்ளுங்கள்
இல்லை என்றால் நீங்கள் உங்களுடைய தொழிற்சாலையை மூட வேண்டி இருக்கும் என்று அரசாங்கம் உத்தரவு பிறப்பிக்கக்கூடிய அதிகாரம் அரசாங்கத்திடம் இருக்கிறது. இதையெல்லாம் செய்யாமல் 100 நாள் அவர்களை போராட விட்டு 111வது நாள் 12 பேர் மீது துப்பாக்கி சூடு நடத்தி கொலை செய்தது எடப்பாடி அரசாங்கம். இல்லை, அதோட விசாரணையை பார்த்தீங்கன்னா அருணா ஜெகதீசனோட கமிட்டி அமைச்சது. அதனுடைய விசாரணை அளித்த இன்னும் அவருக்கு முடிவு இல்லைன்னு சொல்லி அதுதான் சொல்கிறேன். அது எப்படி தெரியும்? அதாவது துப்பாக்கி சூடு நடந்தது தெரியும். அந்த அதிகாரிகள் என்ன ஆனார்கள்? பதவி நீக்கம் செய்யப்பட்டார்களா, கைது செய்யப்பட்டார்களா? இல்லை, அதோட தொடர்ச்சியாக திமுக ஆட்சியில் அவங்க மேல் நடவடிக்கையே எடுக்கலை அப்படின்ற ஒரு கேள்வி. இல்லை, அது அந்த ஆட்சியிலே இவருடைய உத்தரவின் பேரில் அவர்கள் செய்திருக்கிறார்கள். முதலமைச்சரின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டவர்கள். ஆனால் முதலமைச்சர் பொய் சொன்னார் என்பதுதான் எங்கள் குற்றச்சாட்டு. இல்லை, இப்போ இந்த விஷயத்தில் முதலமைச்சர் நம்ம நடவடிக்கை எடுத்திருக்கிறார். முதலமைச்சரும் கீழே நடந்த விஷயத்துக்கும் முதலமைச்சருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி சம்பந்தம் இல்லைன்னு சொல்லலை நான். முதலமைச்சருக்கு அந்த செய்தி வரும்பொழுது அதை எப்படி எதிர்கொள்கிறார் என்பதுதான். அந்த செய்தி வந்த உடனே முதலமைச்சர் அவர்கள் காவல்துறை அதிகாரிகள் விசாரித்து 6 காவல்துறை காவலர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டார், சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இது எல்லாமே அந்த நீதிமன்ற நடவடிக்கைக்கு அப்புறம் தானே. நீங்கள் திங்கட்கிழமை நீதிமன்றம் தலையிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த நடவடிக்கை. அதுதான் சொல்கிறேன். அது அதில் தவறு இவர்கள் மீது இருக்கிறது என்று நீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகு அமைதியாக இல்லை. ஆனால் அங்கே ஏற்கனவே அரசாங்க தரப்பில் இருந்து மேசிவ் அட்டாக் வந்திருக்கு, வலிப்பு வந்திருக்கின்ற தகவல்கள்லாம் எல்லாம் காவல்துறை சொன்ன தகவல்கள். ஆனால் அது பொய் என்று தெரிந்தவுடனே அந்த காவல் அதிகாரிகள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள், கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், வழக்கு சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது, தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஆனால் இன்னும் கூட அந்த அரசாங்கம் இருந்தவரை அதற்கு பிறகு 2 பேர் அதே தூத்துக்குடியிலே கொலை செய்யப்பட்டார்கள். சாத்தான்குளத்தில் அதன் மீதும் அந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை. எங்களை பார்த்து குற்றம் சொல்கிறார்கள். இல்லை, அந்த அரசாங்கம் சரியில்லை, அந்த விஷயத்தில் அவங்க சரியாக ஹேண்டில் பண்ணலன்னு தான் திமுக அரசாங்கத்துக்கு மக்கள் ஆதரவு அளித்தாங்க, வாக்களித்தாங்க. திருப்பி அதே போன்ற அந்த சம்பவங்கள் செய்வது காவல்துறையிலே சில அதிகாரிகள் சரியாக இல்லை என்பது தெரிகிறது. ஆனாலும் அது தெரிய வந்த பிறகு நடவடிக்கை எடுத்தது திமுக அரசு. ஆனால் அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. இல்லை, நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இந்த கைது நடவடிக்கை வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் இந்த புகார் அளித்த ஒரு பெண்மணி மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. நிகிதான்ற பெண்மணி மேலே இந்த நகை உண்மையான நகையா இல்லையான்னு தெரியல, நகை தொலைஞ்சதே உண்மையானு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை தவிர ஒரு மத்திய அரசு பணியில் உள்ள ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவரோட உத்தரவின் பேரில் இது செயல்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய பேர் எதுவுமே இன்னும் வெளியில வராமல் இருக்கு. ஏன் அது அதற்கான விசாரணையே வரல? பல விஷயங்கள்ல இதில் என்னன்னா ஒரு ஆர்வத்து கோளாறில் எதையாவது சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு தவறுக்கு யார் அந்த சார் என்று கேள்வி எழுப்பினார்கள். யார் அந்த சார் என்று யாருக்கு தெரியும்? அது தெரிந்தால் அவர் கைது செய்யப்பட்டிருப்பார், அந்த பெயர் தெரிந்திருக்கும். இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இது போன்ற சூழ்நிலையில் திமுக அரசாங்கத்தின் அமைச்சர் மீதோ சட்டமன்ற உறுப்பினரோ நிர்வாகி மீதோ ஒரு பழியை சுமத்தி திமுகவுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தலாம் என்பதற்காக இதையெல்லாம் பேசுகிறார்களே தவிர, இப்பொழுது ஒன்றிய அரசின் அதிகாரி இதைத்தான் செய்தார், அவர் பேரை இவ்வளவு சொல்பவர்கள், இவ்வளவு பேசுபவர்கள் அந்த பேரை சொல்ல வேண்டியதுதான். இல்லை, பேரை சேர்த்து சொன்னாங்க. சிவகங்கை மாவட்டத்தில் ஆட்சியாளராக இருந்தெல்லாம் தான் ஒருத்தவங்க பேர் சொல்லியிருக்காங்க. அவர்கள் இங்கே சண்முக சுந்தரம் டிஎஸ்பிக்கு அவங்களுடைய ஃபோன் மூலமாக தான் இது நடந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க அதை ஏன் தமிழக அரசு ஆரம்பத்தில் இல்லை, இப்போ சிபிஐ கேஸ் இப்போ போயிருக்கு. இப்போ சிபிஐ கேஸ் நீங்கள் ஒப்படைச்சிருக்கீங்க, இன்னும் சிபிஐ இன்னும் அதை ஏற்றுக்கிட்டு ஆரம்பிக்கல, விசாரணை ஆரம்பிக்கல. அதற்கு முன்பாக இதையே மறைக்கப்பட்டதுன்ற ஒரு யாரும் மறைக்கலை. ஒரு வழக்கை சிபிஐ தமிழ்நாடு காவல்துறையிலே அதிகாரிகள் தவறு செய்கிறார்கள், காவல்துறையே விசாரித்தால் ஒரு வேளை தமிழ்நாடு காவல்துறைக்கு ஆதரவான முடிவுகள் வரும். எனவே தான் அவர் சிபிஐயிடம் ஒப்படைக்கிறார் இந்த காவல்துறை வேண்டாம் என்று. அந்த சிபிஐ இந்த பெயர்களை எல்லாம் உறுதி செய்ய வேண்டும். யாரோ அந்த உடல் எரியூட்டப்படுவதற்கு முன்பாக பல விஷயங்கள் பேரம் பேசப்பட்டது. அங்கே திமுகவை சேர்ந்த ஒரு ஒன்றிய செயலாளர் பேரெல்லாம் சொல்கிறாங்க, சேங்கை மாறன் பேரெல்லாம் வெளியிலேருந்து வராங்க. ஆனால் அவங்களை எப்படி விசாரிக்கலை அப்படின்னு தான் இவங்களுடைய குற்றச்சாட்டு. அவங்க ஊருக்கார பையன் அங்கே போய் அந்த ஊரில் போய் அவங்களுக்கு ஆறுதல் சொன்னாங்க. அந்த அமைச்சர் ஆறுதல் சொன்னார், சட்டமன்ற உறுப்பினர் ஆறுதல் சொன்னார், முதலமைச்சர் அதை ஆறுதல் சொன்னார், சாரி கேட்டார், ஒரு தவறு நடந்து விட்டது சாரியும் கேட்டார். அந்த விசாரணை சிபிஐயிடம் இருக்கிறது. குற்றவாளி யார் என்பதை சிபிஐ தான் இப்பொழுது விசாரித்து உறுதி செய்ய வேண்டும் என்ற நிலை. அந்த குற்றவாளி பட்டியலில் ஐஏஎஸ் அதிகாரி, ஒன்றிய அரசிலே பணியாற்றும் ஐஏஎஸ் அதிகாரி இருந்தால் அவரும் தண்டிக்கப்படுவார்.
ஒன்றிய அரசிலே பணியாற்றுகிறார் என்பவர் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டிலே இருப்பவர். ஒன்றிய அரசும் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். அது ஏற்பார்களா? இப்போ மாநில அரசில் காவல்துறைகள் நடவடிக்கை காவல்துறை நம்ம நீங்கள் பொறுப்பேற்க முடியாதுல்ல. அது மாதிரி இல்லை அவர்களுக்கு தெரிந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இது முதல்வர், ஆனால் இவர்கள் ஒன்றிய அரசுக்கு தெரியாமல் நடந்திருக்கு. ரைட்டு, நான் சொல்கிற மாதிரி அவங்க நினைக்கலையே. அவங்க ஒன்றிய அரசு மாநில அரசு மேலே பழி சொல்கிறதுக்குள்ள பார்க்குறாங்க. நாங்கள் இது வரைக்கும் ஒன்றிய அரசு மீது பழி சொல்லலையே. அவங்க இதை எப்படியாவது திமுக அரசு மீது பழியாக மாற்ற வேண்டும் என்று பேசுவதற்கும், உண்மை கண்டறியப்பட வேண்டும், குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று பேசுவதற்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறது. எல்லா குற்றத்தையும் இவர்கள் குற்றத்தை பற்றி கூட கவலைப்படவில்லை, பாதிப்படைந்தவர்களை பற்றி கவலைப்படவில்லை. இதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேட திமுகவின் மீது குறை சொல்வதற்கு என்ன இருக்கிறது என்று பார்க்கிறார்களே தவிர, அதை தாண்டி அவர்கள் மக்களுக்காக கவலைப்படவே இல்லை.